இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கு சின்னம் யாருக்கு? அன்புமணி அவர்களுக்கா, மருத்துவர் ஐயா அவர்களுக்கா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் சின்னம் தனக்கு தேர்தல் கமிஷன் ஒதுக்கிவிட்டது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிவிட்டது என்று அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற வக்கீல் பாலுவை போன்றவர்கள், அவருக்கு கீழே இருப்பவர்கள் ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார்கள். தேர்தல் கமிஷனின் சமீபத்திய அறிவிப்பு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலக முகவரி இதற்கு முன்பு சென்னை நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த முகவரியை திலக் நகர் என்று மாற்றியிருக்கிறார்கள். அந்த முகவரியை மாற்றியதை வைத்தே தேர்தல் கமிஷன் அன்புமணி அவர்களுக்குத்தான் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிவிட்டது என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய பொய். இப்படிப்பட்ட பொய்யை கைதேர்ந்த அரசியல் வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொண்டவர்கள் எல்லாம் பேசுவதுதான் வேடிக்கை, விந்தை. கட்சிகள் இரண்டாக உடைந்த பொழுது சின்னத்தினுடைய நிலை என்ன என்பதற்கு கடந்த காலத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி தலைமையில் ஒரு அணியாகவும், காமராஜர், மொரார்ஜி தேசாய் உள்ளிட்டவர்கள் தலைமையில் ஒரு அணியாகவும் பிரிந்த பொழுது, இந்திரா காந்தி கட்சிக்கு இந்திரா காங்கிரஸ் என்றும், காங்கிரஸ் கட்சி சிண்டிகேட் என்றும் இண்டிகேட் என்றும் இரண்டாக பிரிந்த பொழுது, அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த காளை மாட்டு சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்படாமல், யாருக்கும் ஒதுக்கப்படாமல் அந்த சின்னம் முடக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்திரா காந்தியுடைய காங்கிரஸ் கட்சிக்கு இந்திரா காங்கிரஸ் என்று பெயர் சூட்டி அவர் கை சின்னத்தில் போட்டியிட்டார். அந்த கை சின்னத்தில் தான் இந்திரா காந்தி மீண்டும் பிரதமரானார் என்பது கடந்த கால வரலாறு. அதற்கு அடுத்து தமிழகத்திலேயே எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரண்டாக உடைந்தது. ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும், அதோடு எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி தலைமையில் ஒரு அணியும் இரண்டாக பிரிந்த பொழுது, அதுவரை எம்ஜிஆர் கட்சிக்கு அதிமுகவிற்கு இருந்த இரட்டை இலை சின்னம் தேர்தல் கமிஷனால் முடக்கப்பட்டது. 1989 தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதாவும் ஜானகியும் ஒன்றாக இணைந்து நாங்கள் ஒன்றுபட்ட அதிமுக என்று தேர்தல் கமிஷனில் உறுதி கூறி, தேர்தல் கமிஷனில் அதற்கான ஆதாரங்களை கொடுத்து, அதற்கான தஸ்தாவேஜிகளை கொடுத்துதான் மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டார்கள். அது எப்பொழுது? இருவரும் ஒன்றானதற்கு பிறகு. ஒரு கட்சி இரண்டாக உடைந்து தனித்தனியாக பிரிந்து விட்டால் இருவருக்கும் தேர்தல் கமிஷன் இந்த நாள் வரை சின்னங்களை ஒதுக்கியதில்லை. ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்திற்கே பிரச்சனை வந்தது. ஆனால் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் கட்சி தனக்கானது என்று தேர்தல் கமிஷனில் நிரூபித்த பிறகுதான் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் தப்பியது. இல்லையேல் அவர்களுடைய இரட்டை இலை சின்னம் இரண்டாவது முறையாக முடக்கப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கின்ற பலர் அன்புமணியை ஏமாற்றும் விதமாக மாம்பழம் சின்னத்தை தேர்தல் கமிஷன், அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கிவிட்டது, கட்சி அன்புமணிக்குத்தான் சொந்தம் என்று தொடர்ந்து பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிவிட்டோம், கட்சி அவர்களுக்குத்தான் சொந்தம் என்று எந்த இடத்திலும், எந்த ஒரு தேர்தல் கமிஷன் செய்தி குறிப்பிலும் இன்று வரை குறிப்பிடவில்லை. இருந்தும் கூட தொடர்ந்து இவ்வாறு பொய்யான செய்திகளையே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்குகின்ற பொழுது, அதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இணையாமல் இருந்தால் மாம்பழம் சின்னம் கிடைக்குமா என்பது $1,000,000 கேள்வி. அப்பொழுது சட்ட சிக்கல்கள் எழும். சட்ட சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டி இருக்கும். நீதிமன்றம் ஒரே நாளில் தீர்ப்பு கொடுத்து விடாது. அப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க வேண்டுமானால் நீதிமன்றம் பல முறை விசாரிக்க வேண்டும். அதற்கு பல வாய்தாக்கள் போகும், பல மாதங்கள் தள்ளி போகும். ஆகவே தேர்தல் நேரத்தில் மாம்பழம் சின்னம் யாருக்கு கிடைக்கும், கிடைக்காது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னம் கிடைத்து விட்டது, அன்புமணி அவர்களிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்று சொல்வது அது அவர்களுடைய சொந்த கருத்தாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது தேர்தல் கமிஷன் கூறிய கருத்து அல்ல. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்தவரை இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை.
அந்த முடிவை எடுப்பது எப்பொழுது என்று கேட்டால், தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில்தான் தேர்தல் கமிஷன் சின்னத்தை கொடுப்பதா அல்லது முடக்குவதா என்று தீர்மானிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முகவரியை திலக் நகருக்கு மாற்றுகின்ற பொழுது அந்த முகவரி மாற்றத்திற்கு எதிராக யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. யாருக்கும் தெரியாமல் அந்த முகவரியை மாற்றிவிட்டார்கள். பகிரங்கமாக அந்த முகவரியை அவர்கள் மாற்றியிருந்தால், அதற்கு யாராவது ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் அந்த முகவரி மாற்றத்தை கூட தேர்தல் கமிஷன் நிறுத்தியிருக்கும். இப்படி உண்மை இருக்கின்ற பொழுது தொடர்ந்து தவறான செய்திகளை, பொய்யான செய்திகளை இணையதளங்களில் பரப்பி கொண்டிருப்பது மோசடித்தனமான செயலே அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.